டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாட்கோ பிராண்டில் உங்களுக்கு புதுசாக ஜாட்கோ ஆல்ஃபா எக்ஸ்ட்ரீம் என்ற ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சேலில் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலிமா இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 25,000 பட்ஜெட்டில் நல்ல ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் சூட் ஆகும். டீட்டெயிலான ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைம் எல்லாம் டிஃபால்ட்டாக அதே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல் டிவி ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மாடல் நேம் வந்து ஆல்ஃபா எக்ஸ்ட்ரீம், 86 வாட்டு, ஒயிட் கலரு. கம்பெனியோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் HDR10+. இன்னும் வேறு என்னென்ன ஃபீச்சர் கேட்டிங்கன்னா சீல்டு ஆப்டிக்கல் இன்ஜின். ஸோ டஸ்ட்டு வந்து சீக்கிரம் உள்ளே போகாது. இருந்தாலும் டஸ்ட்டு ஃபில்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ChatGPT இன்டகிரேட்டட் இருக்குது, அதனால் நீங்கள் இதிலே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டு நீங்கள் உங்கள் ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் 1080 பிக்சல் HD ரெசல்யூஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ கீஸ்டோன், அதுக்கப்புறம் மல்டி கனெக்டிவிட்டி, ஜெயண்ட் ப்ரொஜெக்டர். ஸோ பெரிய ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து போகலாம். உங்கள் ஓப்பன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம். ஆக்சசரிஸ் பாக்ஸு இங்கே பாருங்க. ப்ரொஜெக்டர் எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 2 சைடு டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு அதை வச்சுருக்காங்க. ஒயிட் கலரு ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரு பாருங்க. சாஃப்ட் கவரோட பேக்கிங் இங்கே பாருங்க, ஸ்கொயர் ஷேப்பில் சும்மா பார்க்க சூப்பராக இருக்குது. கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அந்த லுக்கே வந்து ஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து மோஸ்ட்லி பீல் பண்ணாதீங்க. இங்கே சில்வர் கலரில் வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சில்வரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜாட்கோ அப்படின்ற அந்த பேட்சிங் இருக்குது. 1080 பிக்சல் சீல்டு இன்ஜின் சர்டிஃபைடு. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ கீஸ்டோனுக்கான அந்த சென்சார் இருக்குது. நம்மளுக்கு திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பார்டர் வந்து சில்வர் கலரு பார்டரு. ஸோ இங்கேயும் அதே தான், சில்வர் கலர் பார்டரு. ப்ரொஜெக்டரோட டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ABS பிளாஸ்டிக் தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போதே ப்ரொஜெக்டரோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து போகுது பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுறேன். ஸோ இங்கேயும் வந்து கூலிங் பைப் வந்து உங்களுக்கு போகுது. ஸோ ப்ரொஜெக்டரோட பாட்டம் கேட்டிங்கன்னா ஆல்ஃபா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் LED லேம்ப்பு 240 வாட்ஸ் 60 ஹெர்ட்ஸு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. கீப் வென்டிலேஷன் ஹோல் அன்பிளாக்டு பை ஃபாரின் ஆப்ஜெக்ட். நான் ஏற்கனவே ப்ரொஜெக்டர் மெயின்டெனன்ஸ் பற்றின வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எப்படி வந்து ஒரு ப்ரொஜெக்டர் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. நான் ஐகார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு புஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரோ, சீலிங் மவுண்ட் வந்து இருக்கா? எஸ், சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து இதை கழட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்க. ஸோ இது மாதிரி 4 இடத்துலையும் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் டேபிள் மவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். ஸோ ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இறக்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கழட்டுறது ரொம்ப ஈஸி. நல்லா மெஷ் டைப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 ராக்கெட் இருக்குது. ஸோ இதை எடுத்து மந்த்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்டரோட பேக்கில் வந்து காமிச்சிடுறேன். 2 USB போட்டுக்காங்க பாருங்கள். 2 USB போர்ட், 2 HDMI போர்ட், ஒரு ஈத்தர்நெட் கேபிள். இங்கே பாருங்க, ஈத்தர்நெட் கேபிள். ஏன் ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஒரு ப்ரொஜெக்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு லேகை வந்து கம்மி பண்ணும். நம்ம ஒயர்லெஸ்ஸாக என்ன தான் வந்து சூப்பராக வந்து இருந்தாலும் ஒயர்டு கனெக்ஷன் தான் எப்போவுமே வந்து லாஸ்லெஸ்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏவியோட இன்புட்டு. ஸோ டிஷ் டிவி கனெக்ட் பண்ணணும்னா டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு, அதுக்கப்புறம் ஹையர் ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவருக்கு ப்ளக்இன் பண்ணுற அந்த போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஜாட்கோவோட ஒரிஜினல் ரிமோட் இங்கே பாருங்கள். ஜாட்கோ பேட்சிங் இருக்குது, டெடிகேட்டட் பட்டன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள்,
நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, டிஸ்னி ஹாட்ஸ்டார், ப்ரைமு. அதுக்கப்புறம் யூஎஸ்பிக்குன்னு தனியாக வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி அதர் ரிமோட்ஸில் நான் வந்து பார்க்கல. இந்த ஆல்ஃபா எக்ஸ்ட்ரீமில் தான் வந்து யூஎஸ்பி, அதாவது பென்ட்ரைவில் வந்து நான் மூவி பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஎஸ்பி வந்து எனேபிள் ஆகும். முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தோம் கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளோட இன்புட் சோர்ஸை வச்சு கிளிக் பண்ணி மாற்றுவோம் சரிங்களா, HDMIலேருந்து யூஎஸ்பிக்கு. இது டேரெக்டாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான், ஃபாஸ்ட்டாக வந்து அக்சஸ் பண்ண முடியும் பென்ட்ரைவை. மற்றதெல்லாம் யூஷுவல் பட்டன் தான், SSL போடுற மாதிரி. ஸோ பவர் கேபிள் 2 பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த 3.5 ஜாப் சொல்லிங்க பார்த்தீங்களா, அது வந்து டிஷ் டிவி போர்ட்டில் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவல், அந்த சப்போஸ் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்குன்னா இதை QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். நீட் அசிஸ்டன்ஸ்னாலும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் இவ்வளோ தான் ப்ரொஜெக்டர் கூடவே வரும். இது எவ்வளோ வெயிட் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துடலாம். 0ல் இருக்குது. ஜஸ்ட் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 3271 கிராம், ஆல்மோஸ்ட் ஒரு 3.25 கிலோ இருக்குது ப்ரொஜெக்டரோட வெயிட்டு. இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்க வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவல். ஆக்சுவலாக நான் லைட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லைட்டு போட்டாலும் என்னால் இமேஜ் வந்து எந்த இடத்துலையும் வாஷ் அவுட் ஆகாமல் பார்க்க முடியுது. இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஸோ 100 இன்ச்சில் நான் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க செம்மையாக இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 8000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் HDR10 வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டிஃபால்ட்டாக இருக்கிற OSல சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்ருக்க ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் நல்ல டீப்பர் பிளாக் லெவலும் கான்ட்ராஸ்ட் அதிகமாக கொடுத்ததுனால உங்களுக்கு விசிபிளியாக தெரியுது. விவிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. விவிட்னஸ்ஸு பிக்சர்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பராக இருக்குது சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு பிக்சரில் ஒரு 25,000 எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவேன். இவங்க லான்ச் பண்ண மாடல்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ஸ்கேலிங் வந்து உங்களுக்கு இதில் வருது. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், பிக்சல்ஸ்லாம் வந்து நான் கிட்டே எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு எந்த இடத்துலையும் உடையில பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கிளியராக தெரியும் கோடு கோடாக அது வந்து கிட்ட பார்க்கும்போது நமக்கு விசிபிள் தெரியும். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது. ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ வீடியோ வந்து ஜிட்டர் லேக் எதுவுமே இல்லாமல் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதில் டிவைஸ் மெனுன்னு சொல்லிட்டு இருக்குது. மெனு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் Fire TV ஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் Fire TV ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் வரும். நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் போயிடுறேன். HDMI 2 சோர்ஸு HDMI 2ல் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் தான் வரும் சரிங்களா. ஸோ பேக் போயிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் காமிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ன்றதுனால ஒரு ரிமோட்டே போதும். இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ளூடூத் ரிமோட்டே போதும். ரிமோட் சப்போஸ் போயிடுச்சுனாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து புது ரிமோட் வாங்கி பேர் பண்ணிக்க முடியும். ஒரு ரிமோட் தான் வேணும் அப்படின்ற அந்த பிரச்சனை வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடையாது. ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸில் இதில் என்ன ரெசல்யூஷன் Fire TV ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அங்கே பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 1080 பிக்சல், மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் வந்து 60 ஹெர்ட்ஸு. அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் இருக்குது, PCM ஆடியோ இருக்குது. ஸோ இது எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். டால்பி அட்மாஸ் வந்து Fire TV ஸ்டிக்கில் வந்து டிடெக்ட் பண்ணல, பட் அவங்க அஃபிஷியலாக வந்து கம்பெனி சைடில் வந்து கிளைம் பண்ணுறாங்க டால்பி அட்மாஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுண்ட் டெஸ்ட்டில் வந்து கிளியராக பார்த்துடலாம். சரி சவுண்டு பார்த்துடலாமா. ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அவுட்புட் வந்து 25 வாட் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். அது ஏன்னா இது வந்து கொடுத்துருக்கிறது வந்து பாக்ஸ் ஸ்பீக்கர், அதனால் நல்ல வந்து லவுடராக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வால்யூம் வந்து அங்கே பாருங்கள் 4.5 இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். சடனாக அந்த பூம் எஃபெக்ட் எப்படி வருது, பேஸ் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே படம்லாம் நிறைய பார்த்துட்டேன். ஸோ இதில் வந்து ஆடியோ வந்து நல்ல லவுடராக இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் சவுண்ட் பார் எல்லாமே இந்த ஸ்பீக்கர் வச்சு பார்க்கலாம். ஆடியோவும் வந்து இதில் ஒரு ஹைலைட் தான்.
ஸோ நீங்களே பார்த்தீங்க, நான் 100ல் வச்சுருக்கேன். 100ல் வச்சுருந்தோம், சுத்தமாக வந்து இறைச்சலே கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான 25 வாட் அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக வந்து என்னால் கேட்க முடியுது. டால்பி அட்மாஸ் என்ன தான் வந்து உங்களுக்கு 5T ஸ்டிக்கில் காமிக்கலனாலும் அவங்க சொல்கிற அந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் வந்து வருது. சவுண்டு பொறுத்த வரைக்கும் சூப்பர். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிட்டுருக்க அந்த வீடியோ சாம்பிள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அவங்க கொடுத்துருக்க அந்த யூடியூப்பில். ஸோ பிளாக் லெவல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க ப்ராசஸரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் லேக் வந்து இந்த ப்ரொஜெக்டில் கம்மி. ஓடிடி கண்டென்ட் நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதோட ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்கள் HDR வருது பாருங்கள். ஸோ HDR வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க அந்த ஓஎஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தான் வந்து 4K காட்டலனாலும் 1080 பிக்சல் HDR கொடுத்ததும் ஒரு விதத்தில் நல்லது தான், சரிங்களா? ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆகுது. சும்மா ஒரே ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். மேலே பாருங்கள் HD ரெசல்யூஷன் ADன்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். சரிங்க பாருங்கள். ஸோ மூவிலாம் வந்து இந்த சில பேர் சொல்லுவாங்க இந்த பெயிண்ட் மாதிரி வருது ப்ரோ, அந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக வர. அங்கே பாருங்கள், லேகே இல்லாமல் என்னால் ப்ளே பண்ண முடியுது நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பொறுத்த வரைக்கும். அங்கே பாருங்கள். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் மூவ் பண்ணுறது. ஸோ ஓடிடி கண்டென்ட்டு எனக்கு 5T ஸ்டிக் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் சொல்லுங்கள் 25,000 பட்ஜெட்லனா கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இது ப்ளூடூத் மோட்னு ஒன்று இருக்குது, அங்கே பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது டேர்னிங் ஆஃப் த ஸ்க்ரீன் வருது, ஸ்பீக்கர் மோட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீக்கர் மோடில் நீங்கள் ஸ்க்ரீனை வேணால் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃபோனில் பாட்டு கேட்குறது வந்து இந்த ஸ்பீக்கர் மூலிமா வந்து நம்ம பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டிங்கன்னா ப்ளூடூத் மோட் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வாய்ஸ்லேயே வந்து சொல்லும். ஸோ அவங்க டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஜஸ்ட்டு USB கிளிக் பண்ணிங்கன்னா USB உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். 1080 பிக்சல் வீடியோ வந்து உங்களுக்கு 60 FPS வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் எந்த USB ப்ளகின் பண்ணாலும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ டேரெக்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். டிவி காஸ்டிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி காஸ்டிங் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செல்ஃபோனில் இருக்கிறத அப்படியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ இது இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ டிவி காஸ்டிங் பண்ணிக்கலாம், ஃபைல் ஷேர் வேணால் ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம், மீடியா காஸ்ட் வேணால் மீடியா காஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துடுறேன். இப்போ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒருத்தரையும் டைப் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து டைம் வந்து லெஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் தமிழ், அங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்க்ரோல் தமிழில் வந்துருச்சு, டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ அடுத்தது வேறு ஏதாவது நம்ம டைப் பண்ணலாம். 90s தமிழ் ஓல்டு சாங், நாங்கள் பாருங்க வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தடவையும் வேர்டை வந்து டைப் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் ஏதாவது சப்போஸ் நீங்கள் சொன்னது வந்து அது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஸ்பீக்கரில் வந்து அப்படியே நம்ம கூட யாரோ இந்த அசிஸ்டன்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த அலெக்ஸா பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஜெமினி, அந்த மாதிரி ChatGPT இன்டெகிரேட்டட் பண்ணதுனால உங்களுக்கு கேட்கும். அந்த வாய்ஸ் எது வேணும் அப்படின்றது கூட நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ளூடூத் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த இது ஏரோ மாதிரி இருக்க மாதிரி கொடுக்கறத பார்த்தீங்கன்னா AV இருக்குது, HDMI 1 இருக்குது, HDMI 2. இதில் தான் நான் வந்து HDMI 2 தான் 5T ஸ்டிக் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ செட்டிங்ஸ் சொல்ல போனீங்கன்னா நெட்வொர்க் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் பிக்சரு, சவுண்ட் இருக்குது. ஸோ பிக்சர் செட்டிங்ஸ் போனீங்கனாலும் சவுண்ட் செட்டிங்ஸ் போனீங்கனாலும் லெஃப்ட்டில் இது மாதிரி காமிக்கும். நீங்கள் அதில் வந்து மாற்றி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட் அப்கிரேட் இருக்குது, வயர்லெஸ் அண்ட் கனெக்டிவிட்டி. இதில் வந்து டியூல் பேண்ட் Wi-Fi 6 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்ட்ரீமிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிக்சர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஐ ப்ரொடெக்ஷன் மோட் இருக்குது. ஸோ சவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். சவுண்ட் ஆடியோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் டைரக்ஷன் வந்து மாற்றிக்கலாம். எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வரா மாதிரி தான்.
இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் இருக்குது. கீஸ்டோன் கரெக்ஷன் வந்து மேனுவலாகவும் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்கில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஜூமும் இதில் வந்து பண்ண முடியும். ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ரி ரீசெட்டு, அதுக்கப்புறம் எனர்ஜி சேவர் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஆப் செட்டிங்ஸில் எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய்ஸ் சர்வீஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த வாய்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து டிவைஸ் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் கம்பெனி சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் 1500 ஆன்சை லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளால் ஹாலில் வச்சு இந்த ப்ரொஜெக்ட் வந்து பார்க்க முடியும். 4 சைட்லேயே பார்டரில் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சென்டரோட வேல்யூ மட்டும் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் 487 கிட்ட வருதுங்க ஒரு சென்டர் வேல்யூ மட்டும். ஸோ பார்த்துக்கோங்க, செம்ம பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ரொஜெக்டர் 8 மணி நேரம் வந்து ரன் பண்ணியாச்சு. 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து ரன் பண்ணாதீங்க. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு ஹீட் வெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு ஹீட் வரும். 40 டிகிரி வந்து உங்களுக்கு 43.2 தான் வந்து அதிகமாக வருது. ஸோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா 28.8, மேலே வந்து உங்களுக்கு 33.9. ஸோ இந்த பக்கம் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து ஏரை சக் பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. 8 ஹவர்ஸ் ரன் பண்ணியும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அபவ் 45-50 போகலை. இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து லாங் லைஃப் வரும். சரிங்களா, உள்ளே வந்து இந்த பர்ன் அவுட் அப்படின்ற பிரச்சனைலாம் வராது. ஸோ பின்னாடியே வந்து நம்ம நல்லா தள்ளி வச்சுக்க முடியும். ஏன்னா வெண்ட் வந்து சைடில் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பின்னாடி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கமெண்ட் டிசைன் கிடையாது. சைடில் கொடுத்தா தான் நம்ம செவுத்து ஓரமாக வைக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டில் டெம்பரேச்சர் டெஸ்ட் அவ்வளோதான். ஸோ நாய்ஸ் பார்த்துடலாம். நாய்ஸ் வந்து உங்களுக்கு 50 டெசிபிள் கம்மி தான் இருக்குது. சரிங்களா, ஸோ ரூமோட நாய்ஸே 45 டெசிபிள். நான் பக்கத்தில் போகிறேன், 50 டெசிபிள் இருக்குது. ஸோ மீடியமான ஒரு நாய்ஸ் தான். சரிங்களா, ரொம்ப லோன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு மீடியமான நாய்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. உஷ் அப்படின்ற மாதிரி வராது. அதுக்கு ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டர் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து வெளியே வென்ட்ஸ் நிறைய கொடுத்ததுனால உங்களுக்கு ஃபேன் கொஞ்சமாக ஓடினாலே போதும், ஸ்பீடில் வெளியே வந்து புஷ் பண்ணிவிடுது. ஸோ திடீர்னு ஆன் ஆகும், திடீர்னு ஆஃப் ஆகும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு சவுண்ட் கிடையாது. ஸோ ஒரு மீடியமான சவுண்டு தான். சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் யாருக்கு சூட் ஆகும்? எனக்கு வந்து ஒரு 25,000 பட்ஜெட்டில் ஒரு ஏஐ இன்டெகிரேட்டட் ஒரு ரீசெண்டான ஒரு அப்டேட்டட் மாடலில் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள். பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இருந்தால் போதும். மற்றபடி எனக்கு 4Kலாம் வந்து பென்ட்ரைவில் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி உங்களுக்கு 5 TV ஸ்டிக்கில் 4K வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சேலில் வந்து உங்களுக்கு இன்னும் கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கமெண்ட்லேயும் வந்து பிங் பண்ணி விட்றேன். ஸோ அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சந்தேகம் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.